தோழர்களை வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்படை சாஸ்தா கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தினுடைய அணைக்கட்டு. இதான் அணைக்கட்டு. இந்த பக்கம் குளம், பெரிய குளம். இந்த பெரும்படை சாஸ்தா குளம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஆறுமுகமங்கலம் அந்த ஊரை வரைக்கும் போகக்கூடிய ஒரு பிரதான பெரிய குளம். இந்த குளத்தை பற்றி தான் நாங்கள் சொல்றதுக்கு வந்திருக்கோம். இது ஒரு பழங்கால அணைக்கட்டு. இந்த பெரும்படை சாஸ்தா கோயில் குளத்தினுடைய அணைக்கட்டு ஒரு பழங்கால அணைக்கட்டு. இந்த பகுதியின் மூலமாக இந்த அக்கறைக்கு இருக்கக்கூடிய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் பாசன வசதி பெறக்கூடிய ஊர்கள் அந்த பக்கம் கொட்டாரக்குறிச்சி, கணபதி சமுத்திரம், கொர்க்கை, இடையர்காடு, இப்படி இந்த குளக்கரைக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் பாசன வசதி பெற்றுத்தரக்கூடிய விவசாய மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு குளம் தான் இந்த குளம். நாங்கள் நிற்கக்கூடிய அணைக்கட்டு பகுதி பெரும்படை சாஸ்தா கோவில். இந்த குளத்தில் என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாக குளமே ஆண்டிருக்கு. எப்படி ஆண்டிருக்கு? அவ்வளோ ஆகாய தாமரை செடிகள், அள்ளி செடிகள், கோரை பொருட்கள் எல்லாம். இந்த குளத்தை பாருங்கள், அங்கே அருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே தான் இருக்கும். 1000 ஏக்கருக்கு மேலே ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு குளம் தான், பெரிய குளம். அது மாதிரி இந்த கரை பாருங்கள், இந்த பக்கமும் ஒரே நாணல்கள், கோரைகள்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம சீர்படுத்தணும். விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு குளம். இந்த பகுதியில் சிறுவனம் தாலுகாவில் இந்த குளம் ஒரு பிரதான குளம். ஏன்னா கிழக்கிருந்து வரக்கூடிய மேற்கிருந்து வரக்கூடிய தண்ணிகள்லாம் கடைசியாக சங்கமிக்கிற பகுதி இந்த பகுதி தான். இங்கே சங்கமித்து வெள்ள காலங்களில் அப்படி அப்புறப்படுத்தி மேல் நோக்கி சிந்தி எங்கே போயிருதுன்னா அங்கே கடலுக்கு போயிடும், அந்த பக்கம் பழைய காய். ஏன்னா இதான் ஒரு கடைசி குளமாக சொல்லக்கூடிய ஒரு குளம்னு சொல்லணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடைசி குளம்னா இந்த பெரும்படை சாஸ்தா கோயில் குளம். அந்த பக்கம் ஆறுமுகமங்கலம், இந்த குளங்க தான் அங்கே வரைக்கும் போகக்கூடிய ஒரு பெரிய குளம். அப்போ இந்த குளத்தை இப்படி புதர்மண்டி போட்டாங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ணால் தான் இன்னும் அதிகமான தண்ணீரை தேக்கி வைத்து விவசாய பணிகளுக்கு விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஒரு நீர் ஆதாரத்தை விவசாய பயன்பாட்டுக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய குளம்னு பாருங்கள். அவ்வளோ குளமும் இப்படி அமலை செடிகளாலேயும் காட்டு செடிகளாலேயும் உடை மரங்களால் தான் உள்ள பல விதமான காட்டு செடிகளை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆக இந்த ஒரு பகுதி ஒரு பன்னெடுங்காலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்துலலாம் விவசாய சங்கங்கள் வலுவாக இருந்த ஒரு பகுதி இந்த பகுதி. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த குளங்கள்லாம் வச்சா தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாகவே இந்த பகுதி விளங்குற காரணத்தினால விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி அணைக்கட்டுகள்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க காலத்துலேயும் உருவாக்கப்பட்ட அணைக்கட்டு இந்த குளங்கள். இந்த அணைக்கட்டுலாம் காட்டுங்க, அப்படியே அங்கே அந்த பக்கம் இந்த அணைக்கட்டுலாம் வெள்ளைக்கார காலங்களில் கட்ட அணைக்கட்டு. அதே மாதிரி அந்த பக்கத்தில் பழங்காலங்களில் கட்டப்பட்ட அணைக்கட்டு பகுதி தான் இது பெரும்படை சாஸ்தா கோயில் அணைக்கட்டு. அப்போ இந்த குளத்தையும் இந்த அணைக்கட்டையும் பாதுகாக்கணும்னா நல்லபடியாக புனரமைக்கணும், சீரமைக்கணும். சீரமைச்சா தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். விவசாயம்தான், இந்தியாவினாலே விவசாயம்தான். விவசாயம் இல்லை, விவசாயத்தை முதன்மையடைய செய்யலை, விவசாயத்தை பேணாமல் விட்டுட்டோம், ஆறு குளம் ஏரிகளை நம்ம காணாமல் விட்டோம், பேணாமல் விட்டோம்னா 140 கோடி இன்றைக்கி இந்தியாவில் உலக மக்கள் தொகையில் நாம் தான் முதல்ல இருக்கோம். இதெல்லாம் சரி பண்ணாமல் விட்டாச்சுன்னா விவசாய புரட்சி குறைஞ்சிரும். பசுமை புரட்சி எடுக்க முடியாது. பசுமை புரட்சி எடுக்க முடியாட்டா பசி பட்டினி உருவாகக்கூடிய சூழல் உருவாகிடும். 140 கோடி பேருக்கு சோறு போடணும். அப்போ அதுக்கெல்லாம் ஆதாரமாக தான் இந்த பிரச்சனைகளை நாங்கள் சுட்டி காட்டுறோம். இன்னும் ஜனத்தொகை உயரும். 40 கோடி இருந்த ஜனத்தொகை இன்றைக்கி 140 கோடி. இன்னும் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிட்டுனாக்கி அவளுடைய வாழ்வாதாரத்திற்கு நம்ம சாப்பாட்டுக்கு வழி தரக்கூடிய விவசாயத்தை பாதுகாத்து வைக்கணும். உணவு முறையில் தன்னிறைவு அடையணும். உணவு தானிய முறையில் விவசாயத்தில் தன்னிறைவு அடைஞ்சாதான் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய மக்களை பசியிலிருந்து பட்டியலிருந்து காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டுறதெல்லாம் சரி பண்ணுங்கள்.
இந்த குளங்களை சரி பண்ணி வைங்க, இந்த ஆறுகளை சரி பண்ணுங்கள், கண்மாய்களை சரி பண்ணுங்கள், இந்த அணைக்கட்டுகள்லாம் சரி பண்ணி வைங்க, புனரமைங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கறது காரணம் தான். ஏதோ வாரம் ஏதோ சொல்கிறோங்கிறதுக்காக நாங்கள் வரல. வாரம் விவசாயத்தை முதன்மைப்படுத்தி தான் வரோம். அந்த அளவுக்கு அந்த காலங்களில் இப்படி குளங்களை வெட்டி ஆறுகளை வெட்டி அணைக்கட்டுக்கெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலங்களில் இப்படி ஆறுகள் குளங்கள் அணைக்கட்டுகள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா நம்ம அந்த அவங்க உருவாக்கினதை நம்ம பாதுகாக்க முடியாமல் தவிக்கும். இதெல்லாம் சீர்படுத்தணும், இந்த அமல செடிகளை எடுத்துடணும், இந்த இதில் உள்ள புனரமைப்புகள் செய்யணும் இந்த அணைக்கட்டுகளில். அப்படி செஞ்சால் தான் விவசாயம் வளரும், விவசாய மக்கள் வளர்கள், விவசாய பெருங்குடி மக்களுடைய வயிற்றில் பால் வார்க்க முடியும் அப்படிங்கிற கோரிக்கையாகத்தான் முதன்மை கோரிக்கையாக வந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் போர்க்கால ஆணையிட்டு விரைவாக செய்யணும், காலதாமதப்படுத்தாமல் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும். குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி அவர்களுக்கும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், திருவண்ணம் சட்டமன்ற தொகுதி ஊர்வசி அமிர்தராஜ் ஐயா அவர்களுக்கும் உறுப்பினர் முதன்மை கோரிக்கை வைக்கும். அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.